ஒரு அழகான ஊர் இருந்துச்சு. அந்த ஊர் பகலில் எவ்வளோ அழகாக இருக்கோ இரவில் அமானுஷ்யமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஊரில் நைட் ஆகிட்டா பேய் வந்து ஆடும். இதனால் மக்கள் யாருமே வீட்டை விட்டு வெளியேற மாட்டாங்க. அப்படி அந்த பேய் ஆடிட்டு இருக்கும்போது யாராவது வீட்டில் இருந்து அந்த பேயை பார்த்தா அது திடீர்னு அவங்கள பயமுறுத்துற மாதிரி முன்னாடி வந்து நிற்கும். இந்த ஊரை பற்றி தெரியாத ஒருத்தன் இந்த ஊருக்கு புதுசாக வரலாம். அப்பாவே அவனோட பாதையில பேய் ஆடிட்டு இருக்கிறத பார்க்குறான். அட யாருப்பா இது? இந்நேரத்துல எங்கிருந்து ஆடிட்டு இருக்கிறது? யார் நீங்க? சொல்லுங்க. ஒரு வழியா காலையிலயும் விழுந்துருச்சு. அப்பண்டி சென்று கொண்டிருந்த மக்கள் அவனை பார்க்குறாங்க. அட இவன் பக்கத்து ஊருக்காரன்பா. இவனை அந்த பேய் நைட்டு கொண்டு போட்டுருச்சா? இப்படி அந்த பேய் அவங்க ஊருக்காரங்களை மட்டும் இல்லாம பக்கத்து ஊருக்காரங்களையும் கொல்லுது. இதை பொறுக்க முடியாத ராஜா என்கிறவன் ஒரு சாமியார அந்த ஊருக்காரன் அந்த கிராமத்துக்கு ஒரு மாட்டு வண்டியில நைட்ல வந்து சேர்றாரு. அப்படி அவர் வந்து சேரும்போது அந்த பேய் மறுபடியும் நைட்டு ஆடிட்டு இருக்கு. வழக்கம்போ அவரையும் கொல்ல விரட்டுது. ஆனா புக்தர் தன்னுடைய மாயாஜால சக்தியை பயன்படுத்துறாரு. உனக்கு என்னதான் பிரச்சனை? நீ ஏன் மக்களை எல்லாத்தையும் கொல்ற? உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் அதை தீர்த்து வைக்கிறேன். நான் சின்ன வயசுல இருந்து நல்லா ஆடுவேன். பல பரிசுகள்லாம் வாங்கியிருக்கேன் ஆடி. நான் ஆடுறத பார்த்து பொறாமப்பட்ட என்னோட நண்பர்கள் என்னையே கொண்டுட்டாங்க. நான் நைட்ல இப்படி மக்கள் எல்லாம் ஆடி ஆடி கொண்டுட்டு இருக்கேன். அதோட ஊர் மக்கள் எல்லாரும் அந்த முனிவருக்கு நன்றி சொல்றாங்க. அப்புறம் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க.